தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். குருகுலம் கட்டிகாஸ்தானம். பரீட்சை செய்து படிப்படியாக உபதேசம். மாணவனின் ஸ்வய சிந்தனைக்கு ஊக்கம். பகுதி 2. தேவராஜன் இந்திரனும் தத்துவம் தெரிந்து கொள்வதற்காக விரோச்சனனுடனேயே பிரஜாபதியிடம் போனவன்தான். ஆனால் விரோச்சனன் மாதிரி ஷரீரத்தோடு இவன் நின்று விடாமல், பிருகு கதையில் பார்த்தோமே அப்படி ஷரீர சௌக்கியத்தோடு நிறைவு பெற்றுவிட முடியாமல் மறுபடி பிரஜாபதியிடம் வருகிறான். இதற்கு மேற்பட்ட உண்மைக்கு அவன் அர்ஹனாவதற்காக, தகுதியுள்ளவனாவதற்காக அவர் அவனை மறுபடி 32 வருஷம் அவரோடேயே வசித்து பிரம்மச்சரியம் காக்க சொல்கிறார். மகா பெரிய தேவராஜாவானாலும் சரி, இப்படி கடுமையாக விதிக்கு உட்படுத்தி அதனாலேயே பெறக்கூடிய பரிசுத்தியை சிஷ்யன் பெறுமாறு பண்ணி அப்புறம்தான் உசந்த தத்துவங்களை உபதேசிப்பார்கள். இந்த மாதிரி மொத்தம் 101 வருஷம் இந்திரன் இந்திரிய கட்டுப்பாடோடு இருந்த பிற்பாடுதான் பிரஜாபதி அவனுக்கு முடிவான ஆத்ம தத்துவத்தை போதிக்கிறார். தகுதி பார்க்காமல் வித்யையை கொடுப்பதால்தான் சயின்டிஸ்டுகள் ஆத்மஹானிக்கான நூத்தன கண்டுபிடிப்புகளை பண்ணுவது, டாக்டர்கள் மகா பாப்பங்களுக்கு ஆதரவு தந்து ஊக்குவதான சிகிச்சைகள் தருவது என்பதெல்லாம் சகஜமாகி வருகின்றன. இதற்கான அநேக காரணங்களில் ஒன்று, ஸ்தாபன ரீதியில் பல மாணவர்களுக்கு கல்வி புகட்டும் போது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட கவனம், இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் செலுத்த முடியாமல் இருப்பதும் ஆகும். இப்படி கண்குத்தி பாம்பாக கவனிப்பது எத்தனையோ சிரமம், இதில் எத்தனையோ பொறுப்பு. இவன் யாருடா ஓயாமல் நம்மை பரீட்சை பண்ணி ஹிம்சித்து கொண்டிருக்கிறான் என்று சிஷ்யனின் எரிச்சலை வேறு வாங்கிக் கொள்ள வேண்டும். எந்த விதமான பிரதி பிரயோஜனத்தையும் கருதாமலே வித்யை பரவ வேண்டும் என்றாலும் இப்போது எல்லாவற்றையும் எல்லாருக்கும் அவிழ்த்து கொட்டி மதிப்பை குறைப்பது போலவும் இல்லாமல் தக்கவர்களுக்குத்தான் வித்யையை தர வேண்டும். அதற்காக நிர்தாட்சிண்யமாக தகுதியை சோதித்து பார்க்க வேண்டும். அந்த தகுதி என்பது புத்தியை குறித்ததாக மட்டும் இல்லாமல் மாணவனின் கேரக்டரை, குணத்தை குறித்ததாகவும் இருக்க வேண்டும். முடிந்த மட்டும் தகுதியை படிப்படியாக அபிவிருத்தி பண்ண பிரயாசைப்பட வேண்டும் என்று ஆதிகால குருமார்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த கண்டிப்புக்கு மகா பெரிய தேவராஜனும் உடன்பட்டான். ஏன், அசுரராஜன் விரோச்சனன் கூட உடன்பட்டான் என்பது அக்காலத்தில் மாணவர்களுக்கு வித்யையில் இருந்த ஆர்வத்தை காட்டுகிறது. அதோடு நிற்கவில்லை. இவ்வளவு கண்டிப்பு செய்ய இவர் யோக்கியதாம்சம் உள்ளவர்தான். இத்தனை யோக்கியதாம்சம் உள்ளவருக்கு நாம் கீழ்ப்படிந்து போவதில் நமக்கு ஸ்ரேயஸ் தானே தவிர குறைவு இல்லை என்று சீடர்கள் நினைக்கும்படியான உத்தம புருஷர்களாக ஆச்சாரியர்கள் இருந்ததும் இதில் இருந்து தெரிகிறது. இதிலே இன்னொரு முக்கியமான அம்சமும் இருக்கிறது. உத்தம புருஷர் என்றால் அப்பழுக்கில்லாத சுத்த வாழ்க்கை, நேர்மை, தபஸ், வைராக்கியம் ஆகியவை மட்டும் இருந்தால் போதுமா என்ன? இவை பிரத்தியாரிடம் மரியாதையையும் பக்தியையும் தான் தூண்டும். ஆனால் அவரோடேயே கூட இருந்து வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று மாணவன் விரும்பும்படியாக இவை மாத்திரம் அவனை அவரிடம் ஆகர்ஷித்து விடுமா என்ன? தபஸ்வி, மகா புத்திமான், கடும் நேர்மையாளர் என்றால் தூர இருந்து நமஸ்காரம் பண்ண தோன்றுமே ஒழிய கூட இருந்து வாசம் பண்ணுகிற ஆசை ஏற்படாதே. இந்த விருப்பத்தை உண்டாக்குவதற்கு குருவானவர் மற்ற எல்லா யோக்கியதாம்சங்களுக்கும் மேலாக அன்பு உள்ளத்தவராக, அருள் ஸ்வபாவம் உள்ளவராக இருந்தாக வேண்டும். உத்தம புருஷ லட்சணங்களில் முதலாக வருவது இந்த அன்புதான், அருள்தான். அன்பேதான் திவ்ய சக்தியை பெற்று பிறரை ரட்சிக்க வலிமை பெறுகிற போது அதை அருள் என்றும் அனுக்கிரகம் என்றும் சொல்கிறோம்.